காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நாடு முழுவதும் உள்ள 1000 அரசு ITIக்களை மேம்படுத்தும் 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை இன்று துவக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. இளைஞர்களின் திறனை அதிகரித்து வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் சூழலை உருவாக்கும் நோக்கில் நடைமுறைக்கு வருகிறது PM சேது திட்டம். நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசின் பள்ளிகளில் நிறுவப்பட்டுள்ள 1200 தொழில் திறன் ஆய்வகங்களை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் தொழில்துறை சார்ந்த பாடங்களை கற்பிக்கும் வகையில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு. பிரதமரின் அழைப்பை ஏற்று நாடு முழுவதும் பல வர்த்தகங்கள் தங்கள் கடைகளில் வெளிநாட்டு பொருட்களை தவிர்க்க தீர்மானித்துள்ளதாக அமித்ஷா தகவல். காதி மூலம் கிடைக்கும் லாபம் நேரடியாக நெசவாளர்களுக்கு சென்று பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் என்றும் உறுதி. விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக தவிக தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. உத்தரவை அடுத்து பனையூர் அலுவலகத்தில் உள்ள பேருந்தை போலீசார் பறிமுதல் செய்ய திட்டம் என தகவல். கரூர் நெரிசல் உயிரிழப்பு பற்றி விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கரூர் போலீசார் இன்று கோப்புகளை ஒப்படைக்க உள்ளதாக தகவல். IG அஸ்ரா கார்க் தலைமையிலான குழுவின் உறுப்பினர்களாக SP-க்கள் ஷியாமலா தேவி, விமலா ஆகியோர் நியமனம். ராமநாதபுரம் 4 வழித்தட தேசிய நெடுஞ்சாலை 6 வழித்தடமாக மாற்றப்படும். பழைய பேருந்து நிலையம் நவீன வணிக வளாகமாக மாற்றியமைக்கப்படும். பரமக்குடி நகராட்சிக்கு புதிய கட்டிடம், கமுதியில் குளிர்பதன கிடங்கு உள்ளிட்ட 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர். பரமக்குடி நகராட்சிக்கு 4,50,00,000 ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டடம் கட்டப்படும். கமுதை பகுதி விவசாயிகளுடைய நலன் கருதி 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும். மணிப்பூர் வன்முறை, குஜராத் விபத்துகள் உள்ளிட்ட சம்பவங்களின் போது எந்த குழுவையும் அனுப்பாத பாஜக கரூருக்கு உடனடியாக அனுப்புகிறது. கரூர் சம்பவத்தில் அரசியல் ஆதாயம் தேட பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்டு தலையாட்டி பொம்மையாக அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தவறு செய்தவர்கள் அடைக்கலமாகி அந்த தவறிலிருந்து தப்பிக்க உதவும் வாஷிங் மிஷின் தான் பாஜக என்றும் விமர்சனம். முப்பத்தி 9 MP-க்களை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவு பற்றி பேசாமல் முதலமைச்சர் இப்போது நாடகமாடுவதாக EPS விமர்சனம். கச்சத்தீவு பற்றி சண்டை போட வேண்டும் என்றால் கூட்டணிக்குள்ளேயே காங்கிரசுடன் சண்டை போட்டுக் கொள்ளுங்கள் என்றும் கருத்து. அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால் மீனவர்களின் வாக்குகளுக்காக கச்சத்தீவு விவகாரம் குறித்து முதலமைச்சர் பேசியதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால் மத்தியில் ஆட்சியில் இருந்த போதே கச்சத்தீவை மீட்டிருக்கலாம் என்றும் பாலக்கோட்டில் பேச்சு. தேர்தல் வர இருக்கின்றது. அங்கிருக்கின்ற மீனவ மக்களுடைய வாக்கு அவருக்கு தேவைப்படுது. அதனால் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. உண்மையிலேயே அந்த பகுதி மீனவர் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமே, ஆனால் நீங்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது அந்த இலங்கை அரசிடம் வந்து இந்திய அரசு அந்த கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் தவற விட்டு இப்பொழுது எங்கள் மீது குற்றம் சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.
கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. வழக்கு விசாரணை தொடக்க நிலையிலேயே உள்ளதால் முன்ஜாமீன் வழங்க இயலாது என நீதிபதி திட்டவட்டார். வன்முறையை தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு. ஆதவ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கடலில் நடிகர் சூரி நடிக்கும் மண்டாடி படப்பிடிப்பில் படகு கவிழ்ந்து விபத்து. கடலில் மூழ்கிய இருவர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள படப்பிடிப்பு சாதனங்கள் நீரில் மூழ்கியதாக தகவல். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.